நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டுருக்கேன், இவர் பேசிகிட்டு இருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகாக பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா? ஸோ இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுகிட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தவர். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் தந்த முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமாக தெரியல எனக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ ஒன்று எப்போதுமே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்றைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. நீ தொடர்ந்து ஒரு படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த பார்த்தா நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரை, சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிகிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3ஆவது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியான் எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கி எங்கே அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தால் தான் முதியவர்களுக்கும் இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? அந்த பாட்டு தனியாக இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்போ தான் அவருக்கு உங்களை பற்றி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான் இல்லாத மாதிரி தான் ஒரு பாட்டு எழுதுகிறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனே மாதிரி, இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியாக செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டுன்னொன்னே, இந்த உறக்க கற்றுக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமும் இருக்கும் அதில். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலேயும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிவிடுவேன்.
அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமாக நான் யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ளே விஷுவல் நம்மளை மயக்கிடுச்சு. அதனால் அது தனியாக பார்ப்போம். மிக நேர்த்தியாக எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், உங்கள் கவிதை, உங்கள் பாடல் வரிகளுக்கேற்ப அவர் இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்கள் எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பார். தத்தகரத்தில் நிற்காது சில டைமில். ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயந்தான். நீங்கள் புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படத்தில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியல உங்களை. ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாயல். கரெக்டா? முருகா, ஆமாம் முருகா அசோக் மாதிரி. அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் இந்த கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு ஒரு கடைசியில் திரும்பியும் ஆங்கிலத்தில் முடித்த. நான் எந்த ஸ்கூலில் படித்தீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரலாம் அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்காந்துருக்கும்போது கேட்டேன். அப்போ எந்த ஸ்கூலில் படித்தேன்னவா கூடவா தெரியல. நீ இவ்வளோ அழகாக பேசுகிறியே, இப்போவாது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதுதான் சிக்கலை. பரவாயில்ல, நீ படித்த ஸ்கூலும் மனசுலேயே வச்சுக்கோ. ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் அவரெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுதில்ல. எவ்வளோ அழகா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹீரோவுக்கும். அந்த தம்பி இன்னொரு ஹீரோ, அவரும் சிறப்பாக அழகாக பேசுனீங்க தம்பி நீங்கள். அப்புறம் நம்ம எடிட்டர் எங்கேடா? நீ ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்தில். எடிட்டிங் அவ்வளோ அழகாக நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்லையே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்டில் அந்த கத்தியில் பின்னாடி குத்துறான் பாரு. இதில் முதுகில் குத்துறவனுங்க பற்றி எனக்கு கதை போல் இருக்குது. இப்போ அவர் சொன்னார், வேறு பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்கிறாப்புல பார்த்து. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேர். அதில் இப்படி அபத்தமாக பொய்யை சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களாம் 100 படம் எடுக்கிறதுக்கு. என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கேயா கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்கள் தங்கர் பச்சான் ஒருத்தனை தவிர யாரையுமே டைரெக்டாக ஏற்றுக்கலன்றது தான் உண்மை. நீங்கள்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையாக தானே, உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்கே தப்பாக போய் டிஎஃப்டி குறை சொல்கிறீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில் திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தவங்களுக்கு திரைப்படம் எடுக்க தான் தெரியும், திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்லை தெளிவா ஏன்னா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுகிறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவருக்கு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் உங்களுக்கு எவ்வளவு சின்சியராக படம் எடுத்து தர்றோன்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷனில் 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாமல் ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன
சம்பத்ராஜ் தான் வந்து அதுலேயும் வந்து மெயின் சம்பத் ராம் தான் அதுலேயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்லை, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சு தான் படம் எடுத்தாங்க. என்னை மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமாம், அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்கள் அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உறக்க கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்னை பற்றி தெரியும், அவனை பற்றி எனக்கு, அவரை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்கள், சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்போவும் சொல்கிறேன், சினிமா இல்லை இப்போவும் சொல்கிறேன், அந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சால் திருப்தியாக செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆள் இது சொன்னால், இப்போ ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தார். ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலேயும் விட்டாங்க. இல்லை சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட? சரி இருக்கட்டும். கல்லூரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே பேராசிரியர்களெல்லாம் வச்சு பட்டியல் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி படம் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டோமே தவிர டிஎஃப்டி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துத்தான் நாங்கள் செய்தோம். அவர்களும் செய்தார்கள். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அதை திரையிட விரும்பாத காரணத்தால் அப்படியே நின்று போச்சு தவிர, அவர் தகுதி திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேருக்கு நாங்கள் ஜாதி ரீதியாக தான் கொடுத்தோன்னு சொல்கிறாரு. மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஒரு 500 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 490 பேர் வந்து பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை தயவுசெய்து மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அவன் எங்கள் ஆளுகளுக்கு மட்டும் தான் படம் வாய்ப்புகளை கொடுக்குறோம் அல்லது அதில் இடம்பெற வைக்கிறோன்றதுலாம் இல்லை. 499 பேர் கூட சொல்லலாம். 1-2 பேரை தவிர மீது எல்லோருக்குமே, அனைத்து பிரிவினருக்கும், அனைத்து சமூகத்திற்கும் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் 40 விழுக்காடு அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி. மேடையில் இருக்கிற கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி ஒன்று போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறான் போலுக்கு, சொல்லுப்பா அப்படின்னேன். அப்புறம் சொன்னான், அந்த கதையில் வந்து அந்த லீட் கேரக்டர் யார்ப்பா பண்ணுறது கேட்டேன். சார் நீங்கள் தான் சார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு. இல்லை இது இந்த கேரக்டர் நீங்கள் தான் சார் பண்ணுவோம். அப்பா, நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு. இல்லை சார், இந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போகிறேன்.
என்னப்பா 19 வயசுல இருக்காது போல உனக்கு, சின்ன பையமா இருக்க, நீ எடுக்கிறன்றியா அப்படின்னு. இல்லை சார் நான் எடுத்துருவேன் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி பாடுப்ப? இல்லை சார் நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி ஏதோ விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறேன், சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி என்னதான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடித்து ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணால் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, ஒன்றுமே தெரியாமல் ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி ஓடிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். சரி டீசரை வந்து யாராவது ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. சரிப்பா ஃபஸ்ட்டு ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்கள் எத்தனை படம் இது வரைக்கும் நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமாக இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத்ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனார். எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல் சொன்னேன் 200 படம்னு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம நடித்த படத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் தேடி 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 பார்த்தா 197 படம் வந்துச்சு நம்ம நடித்தது. எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அது சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல்ல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கிறதுக்காக தேடி பார்த்தா ஒரு 3 படம் மட்டும் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்குது, ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத்ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுகிறேன் சார், அவங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு, சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர், ஸோ நீங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சார். நான் உண்மையில் இதை எதிர்பார்க்கல. சம்பத்ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத்ராமின் அது சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலனா கூட, பட் அந்த சம்பத்ராமின் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதாக பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரோன்னும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறையா நல்லா நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குது. அது அந்த அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகாக வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் போகிறதில்ல. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்கிறாருங்கிறது நல்லா அழகாக உள்வாங்கி அதை வந்து நடிப்பாக வெளிப்படுத்துவோம். அப்படி தான் வந்து திருப்பாச்சி படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, லைட்டாக மொட்டத்தலையோடு இருந்திருப்பேன். அதில் பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்துருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. அதில் வந்து நான் நல்லா நடித்தேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடித்து காமிச்சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடித்து காமிச்சார். அப்படியே அதில் நடித்தேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சார். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக. அது இப்போ கூட வரும்போது நம்ம கமலா தியேட்டரில் அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். இது மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போது சம்பத்ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலே நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்களில்
என்னுடைய இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோம்னா, ஏன்னா அந்த அளவுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்தில் மக்கள் பார்த்தார் அவங்க மைண்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்கள் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். உங்களுடைய படத்துலேருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ ஹிட். அது அப்படி ரசித்த அந்த சாங்ஸோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media peoples and everyone present here. பயப்படாதீங்க, தமிழ்லே பேசிடுறேன். டுடே இஸ் மை வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டரை பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லேயுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே. ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால் மட்டும் இந்த படம் உருவாகலை. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்கள் அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசாக நம்புகிறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜில் நிறைய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் கண்டிப்பாக இதை வந்து நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ.